ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வே துறையைச் சேர்ந்த ரைட்ஸ் லிமிடெட் நிறுவனம் பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் தான். சரிங்களா? முக்கியமான தேதிகள் ஆகஸ்ட் 1 அன்னைக்கே வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் 23, 2025 தான் லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு. ஃபீஸ் பே பண்ணுறதுக்குமே இதே தான் லாஸ்ட் டேட். ரிட்டன் எக்ஸாம் இருக்குது. ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 26 ஆகஸ்ட் அன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஆகஸ்ட் 2025ன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு டென்டேட்டிவ் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட் தான் இப்போ சொல்லியிருக்காங்க. இதுக்கு டோட்டலாக 30 வேகன்சி இருக்குது. யூஆர் கோட்டாக்கு 15 வேகன்சி, இடபிள்யூஎஸ்க்கு 3 வேகன்சி, ஓபிசிக்கு 5 வேகன்சி, எஸ்சிக்கு 4, எஸ்டிக்கு 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 40 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. கட் ஆஃப் டேட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியாவுக்கும் 23 ஆகஸ்ட் 2025 தான் கட் ஆஃப் டேட். ஓகேங்களா? இந்த 30 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி வந்து பிடபிள்யூடி கேட்டகரிக்கு வந்து ரிசர்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஃபுல் டைம் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும். சரிங்களா? ஸோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள். அதே போல் மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க ரெலவெண்ட் ஃபீல்டில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அல்லது மினிமம் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நீங்கள் ரெயின் ஃபோர்ஸஸ் சிமெண்ட் காங்கிரீட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லையும் ஒரு 2 இயர்ஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் இருக்கிற விஷயத்தெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபீல்டில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தா மட்டும் தான் இதுக்கு எலிஜிபிள். மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிப்ளமோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிப்ளமோவில் வந்து நீங்கள் வந்து மினிமம் ஒரு பர்சன்டேஜ் வந்து செக்யூர் பண்ணியிருக்கணும். அதாவது எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி கேண்டிடேட் வந்து 45%, அது அவங்கள தவிர்த்து மற்ற எல்லா கேண்டிடேட்டும் 50% வந்து செக்யூர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டிகிரி முடிச்சவங்களுமே அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அதாவது டிப்ளமோ டிகிரி, அதாவது டிகிரி பிஇ பிடெக் சிவில் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதில் எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா, பிடபிள்யூடி கேண்டிடேட் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 50% வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 23 ஆகஸ்ட் 2025 எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் கிளியராக பார்த்துக்குங்க. இந்த சிவில் டிசிப்ளினுக்கு வந்து உங்களுக்கு என்ன மாதிரிலாம் வந்து டிசேபிலிட்டி இருக்கலாம், ஸோ எந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷனல் கிளாஸிஃபிகேஷன் இருக்கணும், ஃபிசிக்கல் ரெக்குயர்மெண்ட்லாம் எப்படி தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ரிவேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கைட்லைன்ஸ்லாம் தெளிவாக ஃபாலோ பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100% ரிட்டன் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 125 அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கொஷனுக்கு 1 மார்க்கு. எக்ஸாம் டைம் 2.5 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க்கில் எதுவும் பண்ண மாட்டோம். நீங்கள் ராங் ஆன்சர் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் மார்க்கில் இதுக்கு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு மட்டும் 50 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் தராங்க. சரிங்களா? மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 50% வந்து யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு வந்து, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 45% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு எப்படி கைட்லைன்ஸ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கான்ட்ராக்ட் பேஸ் இல்லையா, இனிஷியலாக 1 இயர் இருக்கும். சப்போஸ் உங்கள் ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து அந்த ஒர்க்கை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது தேவையை பொறுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மந்த்லி பேசிக் பே வந்து 16,338 ரூபா ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து 29,735 ரூபா சொல்லியிருக்காங்க. இயர்லி சிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,56,819 ரூபா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்ராஸ் இந்தியாவில் 4 டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பாருங்கள் டெல்லி, குர்கான், என்சிஆர் அப்படின்னு சொல்லிட்டு, மும்பை, கொல்கத்தா, புவனேஸ்வர்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே டென்டேட்டிவ் தான். மேபி அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் ஆகிறத பொறுத்து சென்ட்ரல் லிஸ்ட் வந்து வேரி ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் தமிழ்நாட்டிலேருந்து அப்ளிகேஷன்ஸ் அதிகமாக வந்துச்சிங்கன்னா சென்னை கூடமே ஒரு லொக்கேஷனாக வைக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ரைட்ஸ் லிமிடெட் வெளியிட்டு அந்த அப்ளிகேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையுமே வந்து ஒரு எக்ஸாம் சென்டராக இருந்திருக்கு. ஸோ இதில் தான் அவங்க சென்னை மென்ஷன் பண்ணலை. ஸோ அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் ஆகிறத பொறுத்து கண்டிப்பாக சென்னை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதான் டென்டேட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சப்போஸ் அப்ளிகேஷன் ரொம்ப லெஸ்ஸாக வந்தாலும் ஸோ இதுலேயுமே இருக்கிற சில சென்டர்லாம் வந்து எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் வரத்தை பொறுத்து தான் அந்த எக்ஸாம் சென்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதோ இல்லை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கோ சான்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசிக்கு வந்து 300 ப்ளஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து 100 ப்ளஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபீஸ் ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரிட்டன் எக்ஸாம், இன்டர்வியூ இந்த மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம். சரிங்களா? அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணுறது கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பரில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படி கிரியேட் ஆகும். உங்கள் அப்ளிகேஷனில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படி கிரியேட் ஆகும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க.
ஸோ அது கூட இந்த ஃபாலோவிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்ட் ஃபோட்டோகாப்பியை ரெடியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரிஜினலுமே வச்சுக்கணும். சரிங்களா? இது வந்து செலெக்ஷன் அப்போ செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணலாம். ஸோ உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் நேமு, உங்கள் இமெயில் ஐடி இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி இந்த மெயிலுக்கு நீங்கள் என்ன டவுட் கேட்குறீங்களோ நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி மேபி சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக்லிஸ்ட் கொடுத்துருக்காங்க என்ஹெச்ஏரியில். நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணுறீங்க அதுக்கான செக்லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த செக்லிஸ்ட்டை கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து ரயில்வே துறையைச் சேர்ந்த ரைட்ஸ் நிறுவனம் அறிவிச்சிருந்த வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். இதுக்கான லாஸ்ட் டேட் 23 ஆகஸ்ட் 2025 அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி எல்லாம் மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.